ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மெய்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வந்து கிளீனிங் சர்வீஸ்க்காக வந்துட்டு மெய்ட் கேட்பாங்க, வேலை செய்யறவங்க. ஏன்னா எல்லார் வீட்லயுமே இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வந்துட்டு மெய்ட் வச்சிருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க, அவங்களோட சிங்கிளாவே வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வச்சிருப்பாங்க. குழந்தைய பாக்குறதுக்காக வந்து பேபி சிட்டிங் சர்வீஸ் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. இப்போ இந்த மெய்ட் சர்வீஸ் பிசினஸ் நம்ம பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிட்ட ஆளுங்க இருக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நிறைய பேர் வேலை வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்லயே மெய்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட சொன்னா கூட அவங்க ஒரு 5 பேர் 6 பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சர்க்கிள்ல அவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு 10 மெய்ட் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 3000 ரூபாயில இருந்து 7000 வரைக்கும் உங்களுக்கு செலவு இருக்கும். இப்ப அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு மெய்ட் சர்வீஸ்க்கு என்னென்ன பிரைஸ், அதாவது வந்து பார்ட் டைமா ஒரு 4 மணி நேரத்துக்கு வேலை பண்றதுக்கு எவ்வளோ, இல்ல ஃபுல் டைமா பண்றதுக்கு எவ்வளோ, பாப்பா பாத்துக்கணும்னா எவ்வளோ, இந்த மாதிரி வந்து நீங்க பிரைஸ் வந்து வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிடணும். அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்னென்ன சர்வீஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு காசு நம்ம கேட்கறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்க நார்மலா வந்து OLX, குவிக்கர் அந்த மாதிரி வந்து ஆன்லைன்லயே நீங்க ஆட் போஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். தாராளமா நிறைய பேர் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்பாங்க. மெய்ட் சர்வீஸ்னா குக்கிங்கும் இதுல சேர்த்துதான், அதாவது வீட்டு கிளீன் பண்றது, குக் பண்றது, இது எல்லாமே சேர்த்துதான். இப்போ இது என்ன, இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இப்போ கன்சல்டன்சி மூலமா நம்ம போறதுனால தானாவே வந்து மெய்ட் ஒன்றுக்கு நிறுத்திட்டா கூட அடுத்தவங்களை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். அதனால வந்து நம்ம கிட்ட தான் அவங்க டைரக்டா வருவாங்க. அவங்களுக்கு அதுதான் கன்வீனியன்டாவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதை வந்து நம்ம கரெக்டா பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க வந்துட்டு பிராமின்ஸ் எல்லாம் வந்து பிராமின் மெய்டே தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு தெலுங்கு ஸ்டைல்னா ஆந்திரா ஸ்டைல் குக்கிங் அந்த மாதிரி வேணும், தெலுங்கு ஸ்பீக்கிங், ஹிந்தி ஸ்பீக்கிங் மெய்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ ஸ்பெசிபிகேஷன் ஏற்ற மாதிரி ஒரு கன்சல்டன்சியால தான் வந்து 100% கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து கன்சல்டன்சி மூலமா வந்து வரதா ப்ராப்பரா நம்ம வந்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் சப்ளை பண்ணுவோம் மெய்ட் அவங்களுக்கு பண்றது. சோ அதனால வந்து கண்டிப்பா கன்சல்டன்சியை நம்பி நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதாவது வெப்சைட்டும் அதுக்கப்புறம் உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நிறைய பேர் கிட்ட கொடுக்கலாம். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது மூலமா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ரெகுலரா வந்து நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா, இப்போ இதனால அனுப்புறது மூலமா கமிஷன் என்ன, கிளைண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 1 மந்த் சேலரி கேட்பாங்க. மெய்டோட சேலரி இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் மெய்ட்க்கு அப்படின்னா 6000 rupees வந்து அவங்க கொடுக்கணும். சோ 6000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஒரு 10 பேர் நம்ம ஒரு மாசத்துக்கு நம்ம இப்படி சப்ளை பண்ணா கூட நமக்கு வந்துட்டு தாராளமா வந்துட்டு நமக்கு நல்ல பைசா ஜெனரேட் ஆகும், 60,000 rupees கிட்ட. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, மெய்ட்ஸ்க்கு அதாவது ஒரு 5 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா 7500 அவங்க மெய்ட் கிட்ட வந்து ஒரு 5000 பேசிடுவாங்க. உங்களுக்கு இதான் சம்பளம் சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, நான் உங்களுக்கு என்ன அமௌண்ட் ரேஞ்சில அக்செப்ட் பண்றீங்களோ அந்த ரேஞ்சில நான் ஆள் அனுப்புறேன், நான் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிறேன், நீங்க டைரக்டா சம்பளம் கொடுக்க வேணான்ற மாதிரி பேசிடுவாங்க. அது கான்ட்ராக்ட் பேஸ்ல. அப்போ ஒரு 10 பேர் அனுப்புறாங்கன்னா 1500 ரூபாய் 10 பேருக்குன்னா அதுவே மாசம் 15000 ரூபாய் உங்களுக்கு தனியா நிக்கும். சோ அந்த மாதிரி சர்வீஸும் இருக்கு. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, வேற எதுவும் தேவை கிடையாது. சோ இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நல்ல மெய்டா என்கொயரி பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களா கொஞ்சம் இனிஷியல்ல மட்டும் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி இருந்தா கூட இந்த பிசினஸ் வந்து உங்க வீட்ல இருந்து ஒரு லேப்டாப் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ.